வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு. துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து துவக்கி வைப்பு. பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகள் மாவட்ட ஆட்சியர் நலத்துறை செயலர் ஆகியோர் ஆய்வு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி ஊழியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்திய நுண்ணுயிரியாளர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவையில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பேரணியில் பங்கேற்றனர். ஜிப்மர் மருத்துவமனையில் இயக்குநர் டாக்டர் ராகேஷ் அகர்வால், அரசு பொது மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் சிவேல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடற்கரை சாலையில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரையை வந்தடைந்தது. பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் நலத்துறை செயலர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதி மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என்ற புகார் இருந்து வந்தது. இப்பகுதி மக்களை கண்டுகொள்ளவில்லை என்றும் அரசு மீது குற்றம் சாட்டியிருந்தனர். இதையடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலர் முத்தம்மா தலைமையில் கலெக்டர் குலோத்துங்கன், இயக்குநர் இளங்கோவன், துணை கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கட்டார், தாசில்தார்கள் கோபாலகிருஷ்ணன், பிரித்தேவ் மற்றும் துறை அதிகாரிகள் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். டிஎன் பாளையம், கரிக்கலாம்பாக்கம், இருளஞ்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் இவர்கள் ஆய்வு மேற்கொண்டு குறைகளை கேட்டறிந்தனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி ஊழியர்கள் நாளை முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சம்மேளன சங்கங்களின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பிஆர்டிசி ஊழியர் சங்கத்தின் வேலையன், பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கத்தின் தமிழ்ச்செல்வன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக கூறும்பொழுது, பிஆர்டிசி ஊழியர் சங்கம் மற்றும் பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கம் இணைந்து 14 ஆண்டுகள் பணி முடித்துள்ள மகளிர் நடத்துனர்கள் மற்றும் 10 ஆண்டுகள் பணிபுரிந்து வரும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த நடத்துனர் ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். எம்இசிபி பலன்களை வழங்க வேண்டும். பிஆர்டிசிக்கு முழுநேர மேலாண் இயக்குனர், பொது மேலாண் நியமிக்க வேண்டும். ஊழல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக 4 கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. எனவே நாளை திங்கட்கிழமை பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு பிஆர்டிசி ஊழியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்துள்ளனர். எனவே முதல்வர், போக்குவரத்து செயலர் இந்த பிரச்சனைகளில் தலையிட்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி போராட்டத்தை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையத்தில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள போக்குவரத்து காவல் நிலையத்தில் பள்ளி மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி கலந்து கொண்டு பேசும் பொழுது, செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது, அதிக வேகத்தில் அபாயகரமான முறைகள் வாகனத்தை ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் செல்லக்கூடாது, சீட் பெல்ட் போடாமல் பயணிக்க கூடாது, பேருந்து படிக்கட்டில் நின்று பயணிக்க கூடாது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை மாணவர்களுக்கு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் பள்ளி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பார்வையிட்டு அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள அரவிந்தர் நகர், அன்னை திரேசா நகர், முருங்கப்பாக்கம் பள்ளத்தெரு, கணபதி நகர், மகாலட்சுமி நகர், செல்வராஜ் செட்டியார் தோப்பு ஆகிய பகுதிகளில்
மழைநீர் தேங்கியுள்ள பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பார்வையிட்டு மழைநீரை வெளியேற்றுவதற்கு புதுச்சேரி நகராட்சி உதவியுடன் பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றுவதற்கு ஏற்பாடு செய்தார். இதில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, உதவி பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் நகராட்சி ஊழியர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாமில் டிஐஜி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்வு காண அனைத்து காவல் நிலையத்திலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் சமீபத்தில் துவக்கப்பட்டது. இக்கூட்டங்களை எஸ்பிக்கள் ஆய்வு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது. அந்தந்த காவல் நிலைய இன்ஸ்பெக்டர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையை மீண்டும் அவர்களிடமே கொடுத்தால் எப்படி தீர்க்க முடியும் என கேள்வி எழுப்பியது. இதனால் சீனியர் எஸ்பி கலைவாணன் ஒவ்வொரு சரகத்திலும் எஸ்பி தலைமையில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடத்த உத்தரவிட்டார். அதன்படி நேற்று நகர பகுதி சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களுக்கு ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திலிருந்து டிஐஜி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். தெற்கு சரகத்திற்குட்பட்ட அரியாங்குப்பத்தில் நடந்த கூட்டத்தில் எஸ்பி பக்தவக்ஷலம், மேற்கு பகுதி மங்களம் காவல் நிலையத்தில் நடந்த கூட்டத்தில் எஸ்பி வம்சதரெட்டி தலைமையிலும் நடைபெற்றது. வடக்கு சரகத்திற்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வேலைவாய்ப்பு அமைப்பு சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் வீரமோகன் வரவேற்றார். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்தார். தனியார் நிறுவன மனிதவள மேலாளர் யாசிர் கலந்து கொண்டு தங்களது நிறுவனத்தின் முக்கிய அம்சங்கள், எதிர்கால குறிக்கோள்கள் மற்றும் சம்பள விவரங்கள் குறித்து பேசினார். தொடர்ந்து வேலைவாய்ப்பு முகாம் துவங்கி நடைபெற்றது. இதில் தனியார் நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நேர்காணல் நடத்தி வேலைக்கு தேவையான மாணவிகளை தேர்வு செய்தனர். இந்த முகாமில் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் மாணவிகள் மற்றும் முன்னாள் மாணவிகள் என 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் 96 மாணவிகள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை வேலைவாய்ப்பு அதிகாரிகள் வரலட்சுமி, சந்திரா ஆகியோர் செய்திருந்தனர். கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசாருக்கு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் அமைப்பின் சார்பில் ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட் வழங்கப்பட்டது. கிருமாம்பாக்கம் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு தன்னார்வ நிறுவனம் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 அமைப்பின் சார்பில் ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட் மற்றும் ஒயிட் ஃபிளக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. போக்குவரத்து போலீஸ் சூப்பரண்ட் மோகன்குமார் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் பிரவீன்குமார் திரிபாதி கலந்து கொண்டு போக்குவரத்து காவலர்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட் வழங்கினார். இதில் ஆய்வாளர் கணேசன், துணை ஆய்வாளர் பாஸ்கரன், சந்திரசேகரன், பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 அமைப்பின் சேர்மன் அக்ஷயா மற்றும் அமைப்பினர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு இன்மை, இதனால் போதையால் சீரழியும் மாணவர்களுக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது. மாணவர் காங்கிரஸ் தேசிய செயலாளரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பொறுப்பாளருமான ஸ்டீமன் ராமச்சந்திர ராஜா ஆலோசனையின் பேரில் புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் கே ஹர்ஷ்வர்தன் தலைமையில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காமராஜர் சாலையில் துவங்கிய பேரணி நேரு வீதியில் இறுதியில் முடிவடைந்தது. பேரணியை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் துவக்கி வைக்க காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலக நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சூரியமூர்த்தி மற்றும் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாஷ் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி அஜய் பாக்கூர் தொகுதி மனோஜ், ராஜ்பவன் தொகுதி கார்த்திக் ஆகியோரின் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாராம் கலந்து கொண்டனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் செயல் தலைவர் நிதிஷ், பொருளாளர் கீர்த்திவாஸ், மத்திய மாவட்ட துணைத் தலைவர் ராமநாதன், மாநில பொதுச் செயலாளர் அமிர்த ஜோதி, ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள சாலைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என சைக்கிளில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், காரைக்காலில் 90 விழுக்காடு குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சாலைகள் சரியாக சுத்தம் செய்யப்படுவதில்லை, குப்பைகள் அள்ளப்படுவதில்லை என வந்த புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் சைக்கிளில் சென்று பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தினார். குறிப்பாக காமராஜர் சாலை, திருநகர், பெரியபேட், கல்லறைப்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் நடந்து சென்று பொதுமக்களிடம் இப்பகுதிகளில் தினசரி குப்பைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என கேட்டறிந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகர பகுதிகளில் 90 விழுக்காடு குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன என்றும் ஒரு சில இடங்களில் மட்டுமே குப்பைகள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒரு சில இடங்களில் மட்டும் கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்ய வேண்டும் என ஹெச்ஆர் ஸ்கொயர் நிறுவனத்திடம் வலியுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் பொழுது அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பல்வேறு ஆலயங்களில் அன்னாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் சுப்பிரமணியர் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் வள்ளி தெய்வ சமேத ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு நேற்று அன்னாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் வாரிய தலைவர் டாக்டர் கணேஷ், துணைத் தலைவர் ரமேஷ் என்ற சிவராமன், செயலாளர் கோபால், பொருளாளர் கணேஷ், உறுப்பினர் இந்திரா, நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் விடவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் மற்றும் அருள்மிகு அபிராமி உடனுரை அமிர்தகண்டீஸ்வரர் திருக்கோவில் அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் புதுச்சேரி முதலியார்பேட்டை, காராமணிக்குப்பம், உடந்தை கீரப்பாளையம் எல்லையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் சித்தர் பீடத்தில் அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. நேற்று சித்தர் பீடத்திற்கு இளநீர், நெய், பால், தேன், 108 இளநீர் உள்ளிட்ட அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அன்னத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் கலியமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, கோபி என்ற கோபாலமூர்த்தி, பாஸ்கர், கோவிந்தசாமி, ஆப்பாசாமி தலைமைகள், அருள் பணியாளர் இளங்கோ மற்றும் நடராஜன், வெள்ளையவர் அவர்களின் ஏற்பாட்டிலும் விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி விவேகானந்த நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் நவீன வசதிகளுடன் டியோ ஹீலிங் தெரப்பி மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். டியோ ஹீலிங் தெரப்பி மையமானது தமிழகம் முழுவதும் பல்வேறு கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது. மேலும் தனது கிளையை புதுச்சேரியில் விரிவாக்கம் செய்யும் வகையில் புதுச்சேரி அடுத்த கிருஷ்ணா நகரில் அதிநவீன வசதிகளுடன் குழு அறையுடன் கூடிய டியோ ஹீலிங் தெரப்பி மையம் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தார். துவக்க விழாவிற்கு வந்திருந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் டியோ ஹீலிங் தெரப்பி மையத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பங்குதாரர், ஊழியர்கள், நண்பர்கள் என ஏராளமான பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி தாளாளர் எழிலரசி கிரண்குமார் வரவேற்றார். பள்ளி சேர்மன் கிரண்குமார் தலைமை தாங்கினார். பள்ளியின் டிரஸ்டி கிருஷ்ணராஜ் குழந்தைகள் தினம் குறித்து பேசினார். குழந்தைகள் தினத்தையொட்டி புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகள் பங்கேற்று வட்டம் மற்றும் மாநில அளவில் வெற்றி பெற்ற கல்வித்துறை அமைச்சர் மற்றும் இயக்குநரிடம் பரிசு பெற்ற மாணவர்களை பள்ளி சேர்மன் கிரண்குமார் பாராட்டினார். விழாவையொட்டி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இறுதியாக தலைமை ஆசிரியர் உமா நன்றி கூறினார்.
புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மணிவிழாவை முன்னிட்டு கம்பன் நகரில் உள்ள மனவளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக அறுசுவை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மணிவிழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், மருத்துவ முகாம், அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை பிரிவு மாநில தலைவர் லட்சுமி நாராயணன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள மனவளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் இலவச மதிய உணவு நிகழ்வு நடைபெற்றது. சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கருணை இல்லத்தில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை விருந்து மற்றும் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்வில் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை பிரிவு மாநில துணைத் தலைவர் விசா ஏழுமலை, மாநில துணைத் தலைவர் விஷ்ணு மற்றும் உழவர்கரையின் பாஜக நிர்வாகி கோமதி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். கடந்த பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட 2023-24 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா புதுவை வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், சிவசங்கர, நாங்காலன் மற்றும் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6935 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 96 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு. துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து துவக்கி வைப்பு. பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகள் மாவட்ட ஆட்சியர், நலத்துறை செயலர் ஆகியோர் ஆய்வு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி ஊழியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு. புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு இன்மை, போதையால் சீரழியும் மாணவர்களுக்கு நீதி கேட்டு பேரணி. காரைக்காலில் உள்ள சாலைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா? சைக்கிளில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர். இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.